தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த 48 ஹவர்ஸ்க்கு வந்து இன்டர்நெட் வந்து இருக்காது அப்படிங்கிறது போல் ஒரு தகவல் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வேகமாக பரவிட்டு வருது. ஸோ இது குறித்து ஒரு உண்மையான தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த 48 ஹவர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்நெட் வந்து ஷட் டவுன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில இடங்களில் வந்து பிளாக் ஆகலாம். ஸோ இது குறித்து ஐகேன் இன்டர்நெட் கார்பரேஷன் ஆஃப் அசைன் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹேக் செய்யப்படுது. ஸோ அதனால் அவங்களுடைய கிரிப்டோகிராஃபி கீயை வந்து அப்டேட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டொமைன் சர்வர் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் வந்து அடுத்த 48 ஹவர்ஸில் நடைபெற இருக்கிறதுனால ஒரு சில இன்டர்நெட் வந்து வேகம் வந்து குறையலாம் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பழைய ஐஎஸ்பி வந்து வச்சு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ் மட்டும் பிளாக் ஆகலாம் ஒரு சில நேரங்கள் மட்டும் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய ஐஎஸ்பி வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்தவித பிளாக்கும் இருக்காது அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புதிய அப்டேட்னால பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இன்டர்நெட் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து ஏதாவது வந்து பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இந்த 48 மணி நேரத்துக்கு அவாய்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிறது போலையும் வந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் வந்து பிளாக் ஆக போகிறது கிடையாது. ஒரு சில நிமிடங்கள், அதுவும் பழைய ஐஎஸ்பி வச்சுருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் மட்டும் வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது போல் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.